வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான மோர் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் மோர் குழம்புல காய்கறி போடாமல் காய்கறிக்கு பதிலாக போண்டா சுட்டு நம்ம இந்த மோர் குழம்பு ரெடி பண்ண போகிறோம். முதல்ல போண்டாக்கு தேவையான பருப்பை நம்ம ஊற வச்சுருவோம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இது மூணையும் முதல்ல தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்போ இந்த பருப்பெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குறைஞ்சது 2 மணி நேரம் இதை ஊற வச்சுக்கணும். இந்த போண்டாக்குள்ள அளவு 4 பேர் உள்ள ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவை கூட்டி ஊற வச்சுக்கணும். இப்போ மோர் குழம்புக்கு தேவையானதையும் நம்ம ஊற வச்சுருவோம். ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் பச்சரிசி. இதில் துவரம்பருப்புக்கு பதிலாக நம்ம கடலைப்பருப்பு கூட போட்டுக்கலாம். தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்து இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குறைஞ்சது 2 மணி நேரம் இதையும் நம்ம ஊற வச்சுக்கணும். மோர் குழம்பு உடனே ரெடி பண்ணணும். நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம் அல்லது ஊற வைக்க நேரம் இல்லை அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இந்த மூணையும் நம்ம பேனில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற பொருட்களோடு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துருவோம். ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்ச அரிசி, மல்லி, பருப்பு மூணையும் போட்டுப்போம். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் ஜீரகம், சிறு துண்டு இஞ்சி, 2 மிளகா வத்தல், அப்புறம் 4லேருந்து 5 பச்சை மிளகாய். அது நம்மளோட கார தேவைக்கு ஏற்றபடி போட்டுக்கலாம். இப்போ இது கூட வாசத்துக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். இது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுப்போம். நம்ம ஊற வச்ச பருப்பில் தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி ஊற்றி அரைக்கணுங்கிற தேவை கிடையாது. தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ போண்டாக்கு தேவையான பருப்பு நம்ம அரைச்சி எடுத்துருவோம். ஒரு மிக்சி ஜாரில் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இந்த ஊற வச்ச பருப்பை போட்டுக்கணும். இது கூட காரத்துக்கு நம்ம 2 மிளகா வத்தல் போட்டுப்போம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு இதை மீடியமாக அரைச்சி எடுத்துக்கணும். அதாவது ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கொரன்னு இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் நடுவில் இருக்க மாதிரி நம்ம மீடியமாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம போண்டா சுட்டு எடுத்துருவோம். ஒரு கடாயில் போண்டா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த போண்டா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் அள்ளி அள்ளி போட்டுக்கணும். இந்த மாதிரி சின்ன சைஸாகவும் நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பெரிய சைஸ் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாவை நிறைய அள்ளியும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த பக்கம் இந்த மாதிரி திருப்பி விடுவோம். சாதாரணமாக நம்ம வடை சுடுற பக்குவத்தில் இதை பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கணும். இப்போ இதே மாதிரி எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம போண்டா சுட்டு எடுத்துருவோம். போண்டா எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம மோர் குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். மோர் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா அடிகனமான கடாய் எடுத்துக்கலாம். இப்போ இதில் அரைச்சி வச்ச பேஸ்ட் நம்ம போட்டுப்போம். இது கூட மோர் குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். தயிரும் ஊற்ற போகிறோம், அதனால் அளவு நம்ம பார்த்து ஊற்றிக்கணும். மோர் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போக ஆரம்பிக்கும். மல்லி, பச்சரிசி, பருப்பு இது மூணையும் நம்ம ஊற வச்சு அரைச்சிருக்கோம். இதை ஊற வைக்காமல் வறுத்து அரைச்சோம்னா இது இந்த மாதிரி கொதிக்க விட தேவையில்லை. டைரெக்டாக நம்ம மோர் குழம்பே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மோர் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 2 கப் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். அதுவும் முத நாள் உர ஊற்றின தயிர். தயிர் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா அந்த மோர் குழம்பு நல்லா இருக்காது. தயிரை கரண்டினால் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தயிர் கடையிற மத்துனாலையும் நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். அதை ஒழுங்காக கடையாமல் நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா இந்த மோர் குழம்புல அந்த தயிர் திப்பி திப்பியாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் கரண்டியில் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மோர் குழம்புல ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுப்பு அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மோர் குழம்பு நுர பொங்கி வரணும். அது வரைக்கும் இது அடுப்பில் இருக்கணும். ஆனால் கொதிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி நல்ல நுர கூட்டி வரும்போது நம்ம பாத்திரத்தை அடுப்புலேருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ இதுக்கு நம்ம கடுகு தாளித்து போட்டுடலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துப்போம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மிளகா வத்தலை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கணும். வாசத்துக்கு கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம்.
மோர் குழம்பு வைக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம தேங்காய் எண்ணெய் போட விருப்பப்படல, இல்லை தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இப்போ தாளித்ததை நம்ம மோர் குழம்புல போட்டுடலாம். தாளித்து போட்டதுக்கப்புறம் திருப்பி இதை அடுப்பில் வைக்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமே நம்ம இந்த மாதிரி தாளித்து கொட்டிக்கலாம். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்க அந்த போண்டாவை இதில் போட்டுக்கலாம். போண்டாவை நம்ம முழுசாகவும் மோர் குழம்புல போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபோக்னால் குத்தியும் நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஃபோக்கில் குத்தும்போது அதுக்கு உள்ளேயும் அந்த மோர் குழம்பு உள்ளே இறங்கி சாப்பிடையில் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து எல்லா போண்டாவையும் இந்த மாதிரி ஃபோக்கில் குத்தி தான் போட்டிருக்கேன். இப்போ போண்டா எல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கலாம். நம்ம மோர் குழம்பு இப்போ ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம ஒரு துவையல் ரெசிபி பார்த்துடலாம். மோர் குழம்புக்கு அது உள்ளே போட்டிருக்க போண்டாவே ஒரு நல்ல சைட் டிஷ். இருந்தாலும் அது கூட நல்ல புளிப்பும் காரமாக ஒரு தேங்காய் துவையல் இருந்தால் சாதம் இன்னும் கொஞ்சம் கூட சாப்பிட தோணும். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கணும். உளுந்தம்பருப்பு வந்து நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். உளுந்தம்பருப்பு நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வரும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுப்போம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு சிறு துண்டு கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். தூள் பெருங்காயம்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். காரத்துக்கு 7லேருந்து 8 மிளகாய் வத்தல் போட்டுக்கணும். மிளகாய் வத்தல் போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை தழையை நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக நம்ம புளி சேர்த்துக்கணும். ஒரு சின்ன நெல்லிக்காயை விட குறைச்ச அளவில் நம்ம புளி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் போட்டுக்கலாம். துவையலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. துவையலுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இதை வந்து மீடியமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த தேங்காய் துவையல் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட தேங்காய் துவையலும் ரெடி ஆயிடுச்சு. டெய்லி நம்ம சாம்பார், காரக்குழம்பு, ரசம்னு மாற்றி மாற்றி வச்சுட்டு இருந்தோம்னா வீட்டில் இருக்க எல்லாருக்குமே போர் அடித்து போயிடும். அதுவும் மெயினாக அந்த லாக்டவுன் பீரியடில். அந்த மாதிரி போர் அடிக்காமல் இருக்க நடுவில் நம்ம இந்த மாதிரி மோர் குழம்பு, அப்புறம் பருப்பு உருண்டை குழம்பு, அப்புறம் பயிறு வகைகள் வச்சு குழம்பு வச்சோம்னா அவங்களும் போர் அடிக்காமல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நீங்களும் இந்த போண்டா போட்ட மோர் குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.